நம பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனே போற்றி கலைநிறை கணபதிக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு திருவாரூரை ஆதீன ஸ்ரீ குருமாசனியானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வழங்கியும் தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீ குருமாசனியானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வழங்கியும் தருமபுர ஆதீனம் தென்மண்டல கட்டளை விசாரணை ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள் பொன்னார் திருவடிகளை வழங்கியும் இந்த பெரிய புராண சிந்தனையை செவ்வனை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய குமரி மாவட்ட இந்து நாடாளர்கள் சங்க தலைவர் மற்றும் அதன் பொறுப்பில் உள்ளவர்களுக்கு வணக்கத்தையும் தெரிவித்து இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அம்மையார் திருமதி ஆனந்தி ரமேஷ் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற சிந்தனையில் திருஞான சம்பந்த பெருமான் திருக்காலத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். தன்னுடைய பதத்திலிருந்து இறங்கி அந்த காலத்தி மலையை பார்த்து இதில் கண்ணப்ப நாயனாரினுடைய அந்த திருக்காலத்தி திருமலை எது என்று கேட்கின்றார் என்ற அளவில் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி வந்தணிந்த மாதவத்தோர் வணங்கி தாழ்ந்து மறைவாழ்வே சைவ சிகாமணியே தோன்றும் இந்த மலை காலனோடு அத்தி தம்மில் நிகழி வழிபாடு செய்ய இறைவர் மேமோ அந்த விசை காலத்தி மலையாம் என்ன அவனி மேற் பணிந்தெழுந்து அஞ்சலி மேற்கொண்டு சிந்தை கழி மகிழ்ச்சி வர திருவிராகம் வானவர்கள் தானவர் என்றெடுத்து செல்வார். எடுத்து செல்வார்களுக்கு வந்தனைந்த மாதவத்துவம் அந்த திருக்காலத்திலிருந்து சம்பந்தரை தரிசனம் பண்ணுவதற்காக வந்து அவரை பக்கத்தில் நிற்கக்கூடிய மிகப்பெரிய தவத்தோர்கள் எல்லாம் அந்த சம்பந்த பெருமானை வணங்கி தாழ்ந்து அவர் கீழே விழுந்து வணங்கி மறைவாழ்வே வேதங்களுக்கெல்லாம் வாழ்வாக ஆதாரமாக இருக்கக்கூடிய சம்பந்த பெருமானே சைவ சிகாமணியே சைவ சமயத்திற்கு ஒரு சிறந்த மணியாக மணிமுடியாக இருக்கக்கூடிய சம்பந்த பெருமானே தோன்றும் இந்த மலை அந்த மலையில ஒரு மலையை காண்பிக்கின்றார்கள். அந்த தோன்றுது பாருங்க அந்த மலை தான். அது இப்பவும் கண்ணப்ப நாயனாருக்கு அந்த மலையில போயிட்டு இருக்கு. தனியா அந்த மலையில போயிட்டு இருக்கு. அந்த தோன்றும் இந்த மலை கீழே மலைக்கு கீழே வந்து பின்னால நல்ல எடுத்து கட்டி பெரிய கோயிலாக அது வந்து இருக்குது. அது வந்து வாயுஸ்தலம் காலத்தில் வந்து இப்பவும் அந்த தீபம் வந்து அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கும் அப்படின்னாங்க. காத்துல ஆடாது அப்படின்னாங்க. இது காலத்தில அது வந்து பஞ்சபூத ஸ்தலத்துல காலத்தி வந்து வாயுக்குள்ள திருத்தலம். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அரசர்களும் அந்த கோயிலுக்கு திருப்பணிகள் செஞ்சு அப்படியே கோயில் வந்து பெருசாகிட்டு தலையில பேட்டு கட்டி
இவ்வாறு தோன்றக்கூடிய இந்த மலை, அந்த ஒரு மலையை சுட்டி காண்பித்து, இதுதான் காலனோடு அத்தி தம்மில் இகழி வழிபாடு செய்ய இறைவர் மேலும். அதாவது காலன் அப்படிங்கிற பாம்பு, அத்தி அப்படிங்கிற யானை. இந்த காலங்கிற பாம்பு, அத்தினா யானை, அத்தி முகன்னு சொல்றோம்ல, அத்தின்னா யானை. இந்த பாம்பும் யானையும் வழிபட்ட திருத்தலம். அதனாலதான் இது பேர் காலத்தின்னு பேர். காலத்திங்கிறதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். காலன் பிளஸ் அத்தி, காலத்தி. காலங்கிற பாம்பும் அத்திங்கிற யானையும் வழிபட்ட திருத்தலம். அதனால அது பேர் திருக்காலத்தி. அதுதான் சொல்றாங்க. அதாவது தெரியுது பார்த்தீங்களா, அந்த மலைதான் அந்த காலன் என்கின்ற யானையும் காலன் என்கின்ற பாம்பும் அத்தி என்கின்ற யானையும் தங்களுக்குள் மாறுபாடோடு வழிபாடு செய்து கொண்டு இருந்தார்கள். அவங்களுக்குள்ள ஒரு சிறு பிணக்கு, அந்த பிணக்கோடு இறைவனை வழிபாடு செய்து கொண்டு அவர்கள் இருந்தார்கள். அப்படி அந்த இருவரும் இறைவனை வழிபாடு செய்ய இறைவர் மேலும் இறைவர் தங்கி இருக்கக்கூடிய அந்தமில் சேர்ந்த, அதாவது முடிவில்லாத பெருமையை உடைய காலத்தி மலையாம் என்ன. இதுதான் அந்த காலத்தி மலை, முடிவில்லாத பெருமையை உடைய காலத்தி மலை இதுதான் என்று அவர்கள் அந்த மலையை சுட்டி காண்பிக்கின்றார்கள். அவனிலே பணிந்து எழுந்து, உடனே அந்த மலை இதுதான் மலைன்னு சொன்னோம்னா பூமியில அப்படியே கீழே விழுந்து கும்பிடுகின்றார் அந்த மலையை நோக்கி. அவனின்னா பூமின்னு அர்த்தம். அவனி மேல் பணிந்து எழுந்து, பூமியில கீழே விழுந்து பணிந்து சமுதிர பெருமான் எழுகின்றார். அஞ்சலி மேற்கொண்டு இறைவனை கைகுவித்து அஞ்சலி செய்து இறைவனை வணங்குகின்றார். சிந்தை மகிழ்ச்சி, களி மகிழ்ச்சி வர இறைவனை வணங்கியதனால் சிந்தையில் களிப்பும் மகிழ்ச்சியும் ஏற்படுகிறது. அவ்வாறு ஏற்பட திருவிராகம் அப்படிங்கிற அமைப்புல வானவர்கள் தானவர்கள் என்ற பதிகத்தை இறைவன் அந்த இடத்தில் இருந்து பாடுகின்றார். வானவர்கள் தானவர்கள் அப்படிங்கிற ஆரம்பிக்கக்கூடிய அந்த திருவிராக பதிகம். அந்த திருவிராக பதிகத்தை சம்பந்த பெருமான் அந்த மலையை பார்த்த உடனேயே கோயிலுக்கு வெளியில இருந்து பார்க்கிறார். ஞாபகத்துக்கிட்ட கோயிலுக்குள்ள உள்ள தரிசனத்துக்கு போகல, வெளியில பல்லக்க விட்டு இறங்கின உடனே மலையெல்லாம் பார்க்கிறாரு. பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்கிறாங்க, அந்த காலத்தி மலை எது அப்படின்னு சொன்னா அவங்க சுட்டி காண்பிக்கின்றார்கள். சுட்டி காண்பித்தவுடன் இதுதான் காலத்தி மலைன்னு சொன்ன உடனேயே பூமியில கீழே விழுந்து வணங்கிட்டார். வணங்கி கொண்டு உடனே ஒரு பதிகம் அந்த இடத்திலேயே இருந்து காலத்தி மலையை நினைந்து வானவர்கள் தானவர்கள்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த திருவிராக பதிகத்தை சம்பந்த பெருமான் பாடுகின்றார். திருந்திய இசை வகுப்பு திருக்கண்ணப்பரு திரு தொண்டு சிறப்பித்து திகழ பாடி பொருள் பெரும் தவர் கூட்டம் போற்ற வந்து பொன்முகரி கரை அணைந்து தொழுது போதி அருந்தவர்கள் எம்மருங்கும் நினைந்து செல்ல ஆளுடைய பிள்ளையார் அயன்மால் தேடும் மருந்து வெளியே இருந்த திருக்காடத்தி மலையடி வாரம் சார வந்து தாழ்ந்தார். திருந்திய
இன்னிசை வகுப்பு. அப்படி அந்த மேன்மை பொருந்திய அந்த இனிமையான இசையோடு கூடிய அந்த பாடல், வகுத்து பாடிய பாடல். அந்த பாடலில் திருக்கண்ணப்பர் திருத்தொண்டு சிறப்பித்து அந்த பதியத்துல கண்ணப்ப நாயனார் எப்படியெல்லாம் தொண்டு செய்து இறைவனை அடைந்தார் அப்படிங்கிற கருத்தை அந்த பதியத்தில் வைத்து பாடுகிறார். சிறப்பித்து திகழப்பாடி பொருந்து பெரும் தவர் கூட்டம் போற்றவர்கள். அந்த மிகப்பெரிய தவத்தை உடையவர்கள், பெருந்தவர்னா மிகப்பெரிய தவத்தை உடையவர்கள், அவர்களெல்லாம் சம்பந்த பெருமான் பக்கத்தில் பொருந்து நின்று கொண்டு அந்த கூட்டங்கள் எல்லாம் இறைவனை போற்ற அப்படியே வருகின்றார்கள். அந்த பொன்முகலிக்கரை அணைந்து தொழுது போகி பக்கத்துல ஒரு ஆறு போகுது. காலத்தி போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஆற்றுக்கு பேர் பொன்முகலி அப்படின்னு பேர். அந்த பொன்முகலி கரைக்கு போய் அந்த தீர்க்கத்தெல்லாம் எடுத்து தலையில தெளித்து கொண்டு அந்த பொன்முகலி ஆற்றை வணங்கி கொண்டு, அதான் பொன்முகலி கரை அணைந்து தொழுது போகி. முதல்ல தீர்த்தம், ஒரு கோயிலுக்கு போனா தீர்த்தத்தை தலையில குளிச்சுக்கணும், இல்லை குளிக்கலாம், குளிக்க வாய்ப்பு இருந்தா குளிச்சுக்கணும். அப்படி அந்த தீர்த்தத்தை அந்த பொன்முகலி ஆற்றங்கரைக்கு சென்று அந்த தீர்த்தத்தை வணங்கி கொண்டு தலையில் தெளித்து கொண்டு அறிந்தவர்கள் எம்மருந்தும் இணைந்து செல்ல. அருமையான தவத்தை உடையவர்கள் எல்லாம் சம்பந்த பெருமானுடைய எல்லா பக்கத்திலும், எம்மருந்தும்னா எல்லா பக்கத்திலும் சூழ்ந்து கொண்டு வருகிறார்கள். இணைந்து செல்ல நெருங்கி கொண்டு அவர்கள் செல்கிறார்கள். ஆளுடைய பிள்ளையார் இப்படி அந்த திருக்காலத்தி மலையடிவாரத்திற்கு வந்து சேர்ந்தார். அந்த பெருமான் எப்படிப்பட்டவர்? திருக்காலத்தின் பெருமான் எப்படிப்பட்டவர்? அயன்மால் தேடும் மருந்து, பெருமாளும் பிரம்மனும் தேடக்கூடிய மருந்தாகிய அந்த பெருமான் இங்கே வெளிப்பட்டு இருக்கின்றார். வெளிப்பட்டு இருந்த, வெளியே இருந்த, வெளியேனா வெளிப்பட்டு நடப்பாங்க. அப்படி அந்த பெருமான் வெளிப்பட்டு இருக்கக்கூடிய இந்த திருக்காலத்தி மலையடிவாரத்திற்கு இப்பொழுது வந்து அவர்கள் கீழே விழுந்து வணங்குகின்றார்கள். அதாவது கொஞ்சம் தூரத்துக்கு முன்னோக்கியே பார்த்து எந்த மலைன்னு கேட்கிறாரு. மலையை காமிக்காங்க. மலையை காமிச்ச உடனேயே பூமியில அப்படியே தரையில விழுந்து வணங்கி ஒரு பதியம் பாடுறாங்க. பதியம் பாடிட்டு அப்படியே நடந்து அந்த கோயிலை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பொன்முகலியார், அந்த பொன்முகலியார்ல அந்த தீர்த்தத்தை வணங்கி கொண்டு தலையில் தெளித்து கொண்டு நேர கோயில் மலையடி வாரத்துக்கு இப்பொழுது வந்து வணங்குகின்றார்கள். மூன்றாம் திருமுறையில அந்த வானவர்கள் தானவர்கள் அப்படிங்கிற பதிகம் வந்து இருக்கின்றது. 69வது பதிகமாக மூன்றாம் திருமுறையில சாதாரி பண்ல அந்த பாடல் இருக்கின்றது. வானவர்கள் தானவர்கள் வாதை மடவம் தனோரு மாகடல் தானமுது செய்தருள் புரிந்த ஜீவன் மேமுமலை தன்னை வினவில் ஏனங்கின மானினோடு கிள்ளை கொள்ள எளிதாக காணவதம் மகளிர் கனகமணி விமது காண விமலையே. இது முதல் பாட்டு. இதுல மூணாவது பாட்டுல மகா காளியை பற்றி ஒரு பாட்டு சொல்றார். காளியம்மையை படைத்து அந்த தாரகாசூரனை அழிக்க செய்த இறைவன் அப்படின்ட்டு காளியை பற்றி ஒரு குறிப்பு கொடுக்கிறார்.
வல்லை வருகாழியை வகுத்து வலியாகி மிகு தாரகணி கொல்லென விடுத்தருள் புரிந்த சிவமேவும் மலை போரினவில் பல்பல இருங்கணி பருங்கி மிக உண்டு அவை நெருங்கி இனமாய் கல்லதிர நின்று கருமந்தி விளையாடு காடத்தி மலையே. கருங்குரங்கு நிறைய இருக்க கருமந்தி விளையாடு முகம் ஒரு மாதிரி கருப்பா இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் கருங்குரங்கு அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் 4வது பாட்டுல அந்த கண்ணப்ப நாயனாரை சிறப்பித்து பாடிட்டார். அது சொல்றாங்க பார்த்தீங்களா, கண்ணப்ப நாயனாருடைய தொண்டுகளை சிறப்பித்து பாடினார் அப்படின்னு சொல்றாங்க. அது 4வது பாட்டுல சொல்றாரு. வேயனைய தோல் உமையோ பாகமதுவாக விடையேறி தடைமேல் தூயமதி சூடி சுடுகாடி நடம் ஆடி மலை தன்னை வினவில் வாய் கலசமாக வழிபாடு செய்யும் வேடன் மலர் ஆறு நயனும் காய் கணகினாகிடந்து ஈசனடி போடு தாழத்தி மலையே. வாய் கலசமாக கண்ணப்ப நாயனார் தன்னுடைய வாயவே அந்த இறைவனுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய கலசமாக, கும்பாபிஷேக கலசமாக அந்த வாயில தண்ணீரை எடுத்துக்கொண்டு இறைவனுக்கு அபிஷேகம் செய்தார். அப்படிப்பட்ட வழிபாடு செய்யக்கூடிய வேடன் கண்ணப்ப நாயனார். மலர் ஆகு நயனம், அவனுடைய கண்ணே இறைவனுக்கு மலராக இருக்கிறது. அப்படி மலராக இருக்கக்கூடிய அந்த கண்ணை பிடுங்கி எடுத்து இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்து அந்த திருக்காலத்தி மலை. வேடன் மலராகு நயனம் காய் கணக்கினால் இடந்து ஈசன் அடிப்போடு காலத்தி மலையே. அந்த கண்ணை பெயர்த்தெடுத்து இறைவனுக்கு சாத்தி வழிபட்ட அந்த திருத்தலம் அப்படின்ட்டு கண்ணப்ப நாயனார் செய்த அந்த திருத்தொண்ட இந்த 4வது பாட்டுல சொல்றாங்க சம்பந்த பெருமான். அதை சேர்க்கிறாருன்னு சொல்றாங்க இந்த பாட்டுல. அந்த பதியத்துல கண்ணப்ப நாயனாரினுடைய சிறந்த செயலை சம்பந்த பெருமான் பதிவு செய்து பாடினார் அப்படின்னு சொல்றாங்க. அதுல கடைசி பாட்டு பார்த்தீங்கன்னா, காடதிகமாக நடமாடு சிவமேவு காடத்தி மலையே மாட முழு மாளிகைகள் நீடு வள கொச்சை வயம் மண்ணு தலைவனும் நாடு பல நீடு புகழ் ஞான சம்பந்த நுரை நல்ல தமிழும் பாடலோடு பாடும் இசை வல்லவர்கள் நல்ல பரலோகம் எளிதே. திருவிழான்னா அது ஒரு சந்த அமைப்பு, கொஞ்சம் நெருடலா இருக்கும், கடினமா இருக்கும். இங்கு விளைக்கிழங்கு இந்த சாதாரி பண் பூராமே கொஞ்சம் பாடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் வச்சுருக்கேன். அப்படி அதுக்கு பேரு திருவிழா. ஒவ்வொரு எழுத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாட வச்சிருப்பாங்க. இப்ப இந்த வானவர்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன எழுத்துன்னா 2 சுழி நாணாதான் அதுக்கு முக்கியத்துவம். அந்த 2 சுழி நாணா ஒவ்வொன்றிலையும் வந்துகிட்டே இருக்கும். வானவர்கள், தானவர்கள் அப்படின்ட்டு வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி தானாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடணும். காடதிடமாக நடமாடி அந்த தானா வந்துகிட்டே இருக்கும். தூணாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு தடவி கழி கழியை ஒளியுலகு பழி பெருது வழியை நிலையா. அந்த எழுத்து ஒரு எழுத்து அவங்க வச்சிருப்பாங்க. அந்த எழுத்து வந்துட்டே இருக்கும் ஒவ்வொரு வார்த்தையும். அந்த மாதிரி பாடுறது இதெல்லாம் கொஞ்சம் கடினமான ஒரு அதுக்கு திரும்பியா. குழந்தை நல்லா ஈஸியா பாடி போயிட்டு நமக்கு தான் சிரமமா இருக்கு. அடுத்தது இந்த கண்ணப்ப நாயனார் தான் முற்பிறவியில யாரு? அர்ஜுனன். அர்ஜுனன் தான் அடுத்த பிறவியில கண்ணப்ப நாயனாரா வாழாரு.
நீ சுவாமிகிட்ட என்ன அந்த போர்ல என்ன சொல்றாரு, நீ வேடன் தானே, சாமி வேடனா வர்றாரு, உனக்கு என்ன நியாய தர்மம் தெரிய போகுதுன்னு கேட்கிறார். அதனால அந்த வேடர் பிறவி அடுத்த பிறவி கொடுக்குறார். கொடுத்து அந்த போன பிறவியில் உள்ள அவ்வளவு புண்ணியங்கள் எல்லாம் சேர்ந்து 6 நாளில் அவர் வந்து முக்தி அடைகிறாங்க. இல்லைன்னா வேடர் மரத்துல முக்தி அடைகிறதுங்கிறது சிரமம். ஆனா இவர் முற்பிறவியில் அந்த வார்த்தையை சொன்னதுக்காக வேண்டி அடுத்த பிறகு வேடர் பிறவியா வந்து அந்த முக்தி பெற்று அடைகிறார். கடற்கரையார். அதுக்கு முன்னாலே ஒரு பிறவி உண்டு. ஆமா, பிறவிகள் பல பிறவிகள் தான். மனித பிறவி எடுக்கிறதுக்கு நம்ம எத்தனையோ திறமையை கடந்துதான் மனித பிறவிக்கு வரணும். 84 100,000 தாய் வயிற்றுல பிறந்தோம்னு சொல்றாங்க. முறை சேர்ந்து 84 100,000 தாய் வயிறு. அந்த தாய் வயிற்றுல பிறந்து அதுல மனுஷ பிறவி வந்து கிடைக்கிறதுன்றது ஒரு சிறப்பு. இந்த மனுஷ பிறவியிலையும் இந்த இந்தியாவில் பிறக்கிறதுங்கிறது இன்னும் சிறப்பு. இந்த இந்தியாவில் பிறந்தாலும் சிவபெருமான வழிபாடு செய்யறதுங்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்ட்டு சிவஞானே வருவார். பிறவி கிடைச்சாலும் போதாது, மனித பிறவி கிடைச்சாலும் அமெரிக்காவிலேயோ ஆஸ்திரேலியாவிலேயோ அந்த நாட்டு கலாச்சாரத்துல பிறந்து ஜானியை கொண்டவங்க அதுக்கும் மனித பிறவியிலையும் அந்த சிவபெருமான வழிபடக்கூடிய ஒரு பிறவி கிடைக்கிறதுங்கிறது அபூர்வம் தான். அது நீங்க எல்லாரும் புண்ணியம் செஞ்சிருக்கீங்க, அதனால இந்த பிறவியில சிவபெருமான படிப்படியாக சொல்லுவார் சிவஞான சித்தியார். தாழ்ந்தெழுந்து திருமலையை கொடுது கொண்டே தடஞ்சிலாதல சோபானத்தால் ஏறி வாழ்நிமையோர் குழாம் நெருங்கு மணி நீர் வாங்கில் மருங்கினஞ்சி உள் புகுந்து வளர் பொற்கோயில் சூழ்ந்து வலம் கொண்டிடைவர் திருமுன்பு எய்தி தொழுது தலை மேற்கொண்ட செங்கை போற்றி வீழ்ந்தெழுவார் கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேட பெருமானை கண்டு வீழ்ந்தார் தாழ்ந்து எழுந்து திருமலையை தொழுது கொண்டே கீழே விழுந்து தரையில் விழுந்து வணங்கி கொண்டு அந்த திருமலையை வணங்கி கொண்டே அந்த படிகள்ல ஏறார். தடஞ்சிலாத சோபானத்தால் ஏறி அந்த பெரிய மலைப்படிகளின் வழியே ஏறிக்கொண்டே சம்பந்த பெருமான் செல்கின்றார். வாழ்ந்து இமையோர் குழாம் நெருங்கு மணிநீர் வாயில் மருந்து இறைந்து அந்த தேவர்கள் கூட்டங்கள் எல்லாம் வாழ்ந்து இருக்கக்கூடிய அந்த நவரத்னங்கள் எல்லாம் பதிக்கப்பெற்ற நீண்ட வாயில், கோயிலினுடைய வாயில், அதற்கு பக்கத்தில் சென்று வணங்கி உள் புகுந்து அந்த கோயிலினுடைய உள்ளே சென்று வளர் பொற்கோயில் சூழ்ந்து அந்த எப்பொழுதும் வளர்ச்சியையே பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பொற்கோயிலாகிய அந்த காலத்தியப்பர் கோயிலை வலமாக வந்து சூழ்ந்து வலம் கொண்டு பிரகாரத்தில் வலமாக வந்து அதன் பிறகு இறைவன் திருமுன்பு எய்து இறைவன் வீற்றிருக்கக்கூடிய அந்த மூலட்டானம், அந்த மூலட்டானத்திற்கு சென்று தொழுது இறைவனை வணங்கி தலைமேற் கொண்ட செங்கை போற்றி
அவருடைய சிவந்த கைகள் தலை மீது சென்று தலை மீது வைத்து இறைவனை வணங்குகின்றார். அது பக்குவத்தினுடைய ஒரு உயர்ந்த நிலை. பக்குவத்தினுடைய உயர்ந்த நிலை இரண்டு கைகளும் தலை மேல வச்சு கும்பிடுறது. இரண்டு கைகளும் இப்படி நெஞ்சுக்கு நேரா வச்சு கும்பிடுறது அது ஒரு பக்குவம். அதை விட சிறந்த பக்குவம் இது. சிவபுராணத்துல என்ன சொல்றாங்க? தரம் குவிதார் ஒளிமொழியும் போன கழல்கள் சிறம் குவிவார் ஒன்றுக்கும் கரம் குவித்து வணங்குவதுங்கிறது நெஞ்சுக்கு நேரா வச்சு வணங்குவது அது ஒரு சிறப்பு. அதை விட பக்குவத்தினுடைய ஒரு உயர்ந்த நிலை தலைக்கு மேல இரண்டு கைகளையும் வைத்து வணங்குவது. அதான் மடாதிபதிகள்லாம் வரும்போது எல்லாரும் தலைக்கு மேல கையை வைத்துக் கொண்டு வணங்குவார்கள். அது அவங்க ஒரு சம்பிரதாயமா பத்திரிகையா வச்சிருக்கிறாங்க. அப்படி சம்பந்த பெருமான் தலைமேல் கொண்ட செங்கை போற்றி தன்னுடைய சிவந்த கைகளை தலைமேல் வைத்துக் கொண்டு இறைவனை போற்றிக் கொண்டு வீழ்ந்து எழுவார், கீழே விழுந்து எழுகின்றார். கும்பிட்ட பயன் காண்பார் போல். கும்பிட்டவுடன் அதற்கு ஒரு பயன் நமக்கு கண்ணால் காண வேண்டும் அல்லவா? அப்படி காண்பதை போல அந்த மெய் வேடர் பெருமானை கண்டுபிடித்தார். உண்மையான அந்த வேடர் பெருமானாகிய அந்த திருக்கண்ணப்ப நாயனாரையும் கண்டு வணங்குகின்றார் சம்பந்த பெருமான். இதை மெய்வேடர் பெருமானை அப்படிங்கிறதுக்கு ரெண்டு விதமா அர்த்தம் எடுத்துக்கலாம். மெய்வேடர் பெருமானா கண்ணப்ப நாயனார்னு எடுத்துக்கலாம். மெய்வேடர் உண்மையான வேடராகிய கண்ணப்ப நாயனாரினுடைய பெருமான் காலத்தியப்பர். சில பதங்களை போட்டாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னே பெரியவங்க சொன்ன வார்த்தைக்கு நம்மளால சொல்ல முடியாது. இந்த இடத்துக்கு ரெண்டு விதமா அர்த்தம் எடுக்கலாம் தான். மெய்வேடர் பெருமான் அர்த்தம் இருக்கும். மெய்வேடர் கண்ணப்ப நாயனாராகிய பெருமான், கண்ணப்ப நாயனாரையும் சொல்லலாம். மெய்வேடராகிய கண்ணப்ப நாயனாரினுடைய பெருமான் காலத்தியப்பர் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். அதான் பெரியவங்க பாட்டுல பொருள் சொல்றதுங்கிறது கடினமானது. அவங்க எந்த அர்த்தத்துல எழுதியிருப்பாங்கன்னு நமக்கே தெரியாது. அதனால நம்ம கண்ணப்ப நாயனாரையும் தரிசனம் பண்ணாங்க, காலத்தியப்பரையும் தரிசனம் பண்ணாங்க அப்படின்னு நம்ம அர்த்தம். அதான் மெய்வேடர் பெருமானை கண்டு விழுந்தார். சம்பந்த பெருமான் வணங்கினார். உள்ளத்தில் தெளிகின்ற அன்பின் மெய்மை உருவினையும் அவ்வன்பின் உள்ளே மண்ணும் வெள்ளத்தின் ஜடை கற்றை நெற்றி செங்கல் விமலரையும் உடன் கண்ட விருப்பும் பொங்கி பள்ளத்தில் எரிபுணல் போல் பறந்து செல்ல பைம்பொன்மலை வள்ளி பரிந்தளித்த செம்பொன் வள்ளத்தில் ஞான ஆரமுதம் உண்டார் மகிழ்ந்தெழுந்து பதமுறையும் வணங்குகின்றார். உள்ளத்தில் தெளிகின்ற அன்பின் மெய்மை ஒருங்கிணையும். உள்ளத்தில் தெளிவான அன்பு, அந்த இறைவனிடத்தில் தெளிவான அன்பு கொண்டதனால் அந்த உள்ளத்தை உடையவர்கள் உண்மையான உருவத்தை உடையவர்களாக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த உண்மையான உருவாக இருக்கக்கூடிய கண்ணப்ப நாயனார். ஏன்னா உள்ளத்துல அன்பு தெளிவாக அந்த காலத்தியப்பர் மேல உரிமைத்தேவர் மேல அன்பு தெளிவாக இருந்ததுனால அந்த கண்ணப்ப நாயனாரினுடைய உருவம் உண்மையான உருவமாக ஆகிறது. அவ்வன்பின் உள்ளே மண்ணும். அப்ப அந்த அடியார்களுக்கு உள்ள நாம இறைவனை காணணும். எந்த திருவாசனம்
உடையாள் உண்டம் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருப்பி அடியே நடுவுள் இருவேரும் இருப்பதானால் அடியே உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தையும் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே அடியே நடுவுள் இருவேரும் இருப்பதானால் அந்த இடம்தான் இப்போ கண்ணப்ப நாயனாருக்குள்ள காலத்தியப்பர் இருக்கார். அதுதான் இதை வந்து சொல்ல வராங்க. அவ்வன்பின் உள்ளே மண்ணும் அந்த கண்ணப்ப நாயனாரினுடைய அன்புக்கு உள்ளே வீற்றிருக்கக்கூடிய வெள்ள செஞ்சடை கற்றை நெற்றி செங்கன் விமலர்கள் அந்த வெள்ளம் அதாவது கங்கையாறு அந்த கங்கையாரை தன்னுடைய சிவந்த சடையில் வைத்திருக்கக்கூடிய சடைக்கற்றையில் வைத்திருக்கக்கூடிய நெற்றியில் சிவந்த கண்ணை உடைய அந்த விமலரையும் மும்மலங்கள் இல்லாத அந்த சிவபெருமானையும் உடன் கண்ட விருப்பம் கொண்டு ரெண்டு பேரையும் ஒரே நேரத்துல பார்த்ததுனால அங்கே விருப்பம் பொங்கி எழ ஆரம்பிக்கின்றது. அதாவது உள்ளத்தில் தெளிகின்ற அன்பின் மெய்மை உறுதினையும் அப்படிங்கிறது கண்ணப்பர். அது வரைக்கும் கண்ணப்பரையும் பார்த்தார். கண்ணப்பருக்குள்ள காலத்தியப்பரை பார்த்தார்னு சொல்ல வராங்க. புரியுதா? கண்ணப்பரையும் பார்த்தாங்க. கண்ணப்பருக்கு உள்ள அவருடைய உள்ளத்துக்குள்ள காலத்தியப்பரை பார்த்தாரு சேர்க்கிறார் சொல்றாங்க. அதான் அவ்வன்பின் உள்ளே மண்ணும் கண்ணப்ப நாயனாரினுடைய அன்பிற்கு உள்ளே நிலைத்து இருக்கக்கூடியவர் யார்? சிவபெருமான். அந்த சிவபெருமானையும் ஒரே நேரத்தில் கண்டார் சம்பந்த பெருமான். ஆகையினால் சம்பந்த பெருமானிடத்தில் இறைவன் மீதும் விருப்பம் பொங்கி எழுகிறது. இது எப்படி இருக்கின்றது என்றால் அந்த பள்ளத்தில் இடி புனல் போல பறந்து செல்ல அந்த விருப்பம் எப்படி இருக்கின்றதா? ஒரு பள்ளத்தை பார்த்த உடனே தண்ணீர் எப்படி வேகமாக அந்த பள்ளத்தை நோக்கி செல்லுமோ அது போல அந்த இறைவனிடத்தில் வைத்திருக்கக்கூடிய விருப்பம் வேகமாக பறந்து பொங்கி செல்கின்றது. இவ்வாறு அந்த பைம்பொன் மலை வள்ளி அந்த பசுமையான பொன்மலை அந்த இமயமலையினுடைய வள்ளியாகிய அந்த உமாதேவியார் அந்த உமாதேவியார் பரிந்து அளித்த சம்பந்த பெருமானுக்கு பரிவோடு கொடுத்த அந்த தூய பொன்னால் ஆகிய கிண்ணம், வள்ளம்னா கிண்ணம் அர்த்தம். அந்த தூய பொன்னால் ஆகிய அந்த கிண்ணத்தில் அம்மை தர அந்த ஞான பாலை ஞான ஆரமுதத்தை உள்ளவராகிய சம்பந்த பெருமான் மகிழ்ந்து எழுந்து மகிழ்ச்சியோடு எழுந்து கொண்டு பல முறையும் வணங்கிட்டார். பல தடவை அவர் கீழே விழுந்து சுவாமியை வணங்குகிறார் சம்பந்த பெருமான். என விருப்பம் அந்த அன்பு அதிகமானதினுடைய வெளிப்பாடு பல முறை வணங்குகிறார். அவ்வளவுதாங்க. அன்பு அதிகமானதினுடைய வெளிப்பாடு என்னதான் இருக்கும்? பல தடவை வணங்குறது. இப்பவும் பார்த்தீங்கன்னா சில பேர் கோயிலுக்குள்ள போனீங்கன்னா அவங்க வாட்டுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம டூருக்கு தல யாத்திரைன்னு கூப்பிட்டு போயிருக்கோம். இந்த கோயிலுக்கு 1/2 மணி நேரம் தான் உங்களுக்கு நேரம் அப்படின்னு கூப்பிட்டு போயிருக்கோம். அவங்க அந்த 1/2 மணி நேரம் கீழே விழுந்து வணங்கிக்கிட்டே இருப்பாங்க. தல யாத்திரைன்னு போகும்போது தல யாத்திரை கூப்பிட்டு போறவங்களுக்கும் நாம வந்து தொந்தரவு இல்லாமல் சாமி குறித்த நேரத்துக்குள்ள சாமி கொடுத்து வந்தோம். அதுதான் வந்து இந்த சம்பந்த பெருமான் அந்த உள்ளத்தில் இறைவன் மீது அந்த விருப்பம் அன்பு பொங்குனதுனால பல முறை கீழே விழுந்து வணங்குகின்றார் சம்பந்த பெருமான். அதாவது அடியாரை கண்டார், அடியாரினுடைய உள்ளத்தில் இறைவனை கண்டார். அதுதான் சொல்றாங்க. பங்கைய கண் அருவி நீர் பாய நின்று பரவும் இசை திருப்பதிகம் பாடி ஆடி தந்து பெரும் கழி காதல் தகைந்து கற்ப தந்தருமான் கடல் போற்றும் தன்மை
போன்றங்கு அயன்மால் போற்ற அரியாரம் திருமலை கேடமைத்து நெஞ்சேன் பொங்கு திரு தொண்டர் மடம் காட்ட அங்கு கருளி இனிதமர்ந்தார் புகழி வேந்தர் பங்கையக்கண் அருவி நீர் பாய அந்த தாமரை போன்ற கண்கள் சம்பந்த பெருமானுடைய கண்கள் தாமரை போன்ற கண்கள் அந்த கண்ணிலிருந்து அப்படியே கண்ணீர் வருகிறது அருவி போல கண்ணீர் வருகிறது நின்று பரவும் இசை திருப்பதியும் பாடி இறைவனிடத்தில் நின்று இறைவனை பாடி பரவக்கூடிய அந்த இசையோடு கூடிய திருப்பதியத்தை அவர் பாடுகின்றார் பாடி ஆடுகின்றார் தங்கு பெரும் கழிக்காதல் இறைவனிடத்தில் உள்ள அந்த மகிழ்ச்சியும் அன்பும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் பெருங்கழி பெருங்காதல் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் மிகப்பெரிய அன்பும் சம்பந்த பெருமானிடத்தில் தங்கி இருக்கின்றது. தங்கி இருந்ததுனால அப்படியே மூலஸ்தானத்திலே நின்றுட்டே இருக்காங்க. சிலர் பார்த்தீங்கன்னா மூலஸ்தானத்துக்கு போயாச்சுன்னா ஒரு மணி நேரம் அவங்க வாட்டுக்கு அப்படியே நின்றுட்டே இருப்பாங்க, உட்காந்துருவாங்க. அதுபோல சம்பந்த பெருமான் அவருடைய உள்ளத்தில் அந்த மிகப்பெரிய மகிழ்ச்சியும் அன்பும் தங்கி இருந்ததனால் தகைந்து தகைந்துன்னா வலிந்து அங்கே அது அவரை நிறுத்தி வைக்கிறது. கற்பன நிறுத்தி வைக்க தகைந்து அப்படின்னா வலிந்து அது ரொம்ப வலிமையா இருக்கு. அந்த இறைவனிடத்தில் கொண்ட அந்த அன்பும் அந்த மகிழ்ச்சியும் வலிமையாக இருந்ததுனால இப்ப நம்மளே சொல்லுவாங்க, எனக்கு இந்த இடத்துக்கு வரதுக்கே மனசு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல இடத்துக்கு போனோம், கோயிலுக்கு போனோம்னா இன்னொரு தெரியல நேரடி உட்காந்துடலாம் போகிறது, இந்த இடத்த விட்டு வர்றதுக்கே மனசு இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி சம்பந்த பெருமானுக்கும் அந்த இடத்து மூலஸ்தானத்தை விட்டு வர்றதுக்கே மனசு இல்லை, அங்கே சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதான் தகைந்து கற்க அப்படின்னா வலிந்து அந்த மூலஸ்தானத்திலேயே அவரை நிறுத்தி வைக்கின்றது அந்த அன்பானது. தம்பெருமான் கழல் போற்றும் தன்மை நீட தம்பெருமான் அந்த காலத்தி அப்பரினுடைய திருவடியை போற்றக்கூடிய வணங்கக்கூடிய தன்மை நீண்டு கொண்டே போகுது. அப்படின்னா காலம் அதிகமாகிட்டே போகுது. வாட்டு சம்பந்த பெருமான் அந்த இடத்துல நிற்கிறாங்க, அவங்க வாட்டு நின்னவங்க இறைவனை நின்று தரிசனம் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த தன்மையானது நீட அப்படின்னா நீண்டு கொண்டே செல்கிறது அப்படின்ட்டு அன்பின் காரணமாக மூலஸ்தானத்தை விட்டு வெளியில வரதுக்கே மனசு இல்லை. வேற என்ன செய்ய முடியும், எவ்வளவு நேரம் நிற்க முடியும், பின்னால ஒரு கூட்டம் இருக்கு, பசி வந்துடும், ஒரு மணி நேரத்துக்கு நமக்கு பசி வந்துடும். அதனால அங்கு அறிவில் புறம் போகும். அந்த மூலஸ்தானத்தை விட்டு பிரியருக்கு மனசே இல்லாம வெளியில வந்தாதான் சம்பந்த பெருமான். அங்கு அறிவில் புறம்னா வெளியே, மூலஸ்தானத்தை விட்டு வெளியே வந்து அங்கு அயன்மான் போற்ற அறியார். அந்த பெருமான் எப்படிப்பட்டவர், காலத்தியப்பர் அந்த பிரம்மனும் திருமாலும் போற்றி அவர்களால் அறிய முடியாதவராக இருக்கக்கூடிய பெருமான். அந்த பெருமானினுடைய திருமலைக்கு அணிந்து இறங்கி இப்ப மலை அந்த கோயிலே நிறைய படிகள், ஒரு சின்ன மலை மேலதான் இருக்கு கோயில். அதுக்கு மேலதான் காலத்தினுடைய இருக்கு. எல்லாம் தரையில ஒரு மாதிரி கட்டிட்டாங்க. தரைன்னு சொல்ல முடியாது, மலைதான். நிறைய காலத்தி போனவங்களுக்கு தெரியும், நிறைய படியேறித்தான் போகணும். அந்த மலைக்கு கீழே வீடுகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு இப்ப கீழே வந்து சேர்கின்றார்கள். உடனே அங்கு இருக்கக்கூடிய கூட்டமாக இருக்கக்கூடிய திருத்தொண்டர்கள்லாம் அடியார்கள் வந்திருக்காங்க, அவங்களுக்கு தங்களுக்கு இடம் இருந்தால் ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த தொண்டர்கள் மடம் காட்ட அடியார்கள் கல்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த திருமணத்தை காட்டுகின்றார்கள். அங்கு புக்கருளி இனிதவர்ந்தார் வருகிறார். அந்த திருமணத்திற்கு சென்று
எல்லோருக்கும் அருள் செய்துவிட்டு அங்கே இனிமையாக ஓய்வெடுக்கின்றார் அந்த புகழி வேந்தராகிய திருஞான சம்பந்தர். இந்த புகழி வேந்தர்னா ஞான சம்பந்தர் அர்த்தம். அதாவது பெரிய அடியார்கள்லாம் கோயிலுக்குள்ள போயிட்டு அவங்க தங்குற இடத்துக்கு வந்த உடனே அத்தனை பேருக்கும் திருநீர் கொடுப்பாங்க. அதான் இதுல புக்கு அருள் மடத்துக்குள்ள புகுந்து எல்லாருக்கும் திருநீர் பிரசாதம்லாம் கொடுத்துட்டு எல்லாருக்கும் திருநீர் பூசி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓய்வு எடுக்க போறாங்க அப்படின்ட்டு அந்த அருளிங்கிற வார்த்தையில அதுதான் அது. யாவர்களும் அறிவறிய இறைவன் தன்னை ஏழுலகும் உடையானை எண்ணிராத தேவர்களும் பெருமானை பெருக்காழத்தே மலையின் இசை வீற்றிருந்த செய்ய தேனை மூவலரும் பொழிப்புடை சூழ் சண்பையாடும் உறவலன காலங்கள் தோறும் புக்கு பாமலர் கொண்டடி போற்றி பருகி ஆழ்ந்து பண்பினிய திருப்பதியில் பயிரும் நாடில் யாவர்களும் அறிவறிய இறைவன் தன்னை. யாரால் எல்லாராலும் காண முடியாத அறிய முடியாத அந்த சிவபெருமானை இறைவனை. அந்த இறைவன் எப்படிப்பட்டவன்? 7 உலகம் உடையானை. 7 உலகங்களையும் தன்னுடைய உலகமாக கொண்டு இருக்கக்கூடியவன் அந்த இறைவனை. எண்ணிடாத தேவர்களிடம் பெருமானை, அளவற்ற தேவர்களுக்கெல்லாம் தலைவனை. திருக்காழத்தி மலையின் இசை வீட்டிருந்த செய்ய தேவை. அந்த திருக்காழத்தி மலை என்கின்ற மலையின் உயர்ந்த அந்த மலையின் மீது வீற்றிருக்கக்கூடிய சிவந்த தேனாக இருக்கக்கூடியவன். தேன் ஒரு சிவப்பு கலராகத்தான் இருக்கும். தேன் கலர்லேயே தனியாக சொல்லுவாங்க. அதான் செய்ய தேனை அப்படின்னா அந்த சிவந்த தேனை அப்படின்ட்டு. பூவலரும் பொழில் புடைசூழ் சண்பையாடும் புறவலர். அந்த பூக்கள் எல்லாம் மலர்ந்து இருக்கக்கூடிய பூம்பொழில்கள் சுற்றிலும் இருக்கக்கூடிய சூழ்ந்து இருக்கக்கூடிய சண்பை சீர்காழி. அந்த சீர்காழியை ஆளக்கூடிய புறவலனார் அந்த சம்பந்த பெருமான். அதாவது பூவலரும் பொழில் புடைசூழ் சண்பையாடும் புறவலனார் அப்படின்னா சம்பந்தன் அர்த்தம். அந்த சம்பந்த பெருமான் காலங்கள் தோறும் புக்கு கோயிலுக்கு, காலத்தியப்பர் கோயிலுக்கு ஒவ்வொரு காலத்திலையும் கோயிலுக்கு சென்று காலசந்தி, உச்சிக்காலம், சாயரட்ச, அர்த்தஜாமம், இன்னும் 8 காலங்கள் சில கோயில்கள் இருக்கும். அப்படி எல்லா காலங்களிலும் கோயிலுக்கு சென்று காலத்தியப்பர் கோயிலுக்கு சென்று பாமலர் கொண்டு அடி போற்றி அந்த பாட்டுக்களாகிய மலர்களை கொண்டு அந்த காலத்தியப்பரினுடைய திருவடிகளை போற்றி பருகி ஆர்ந்து அந்த இன்பத்தை பருகி கொண்டு பண்பினிய திருப்பதியில் பயிலும் நாளில் அந்த இனிய பண்புகளை உடைய மக்கள் வாழ்கின்ற அந்த திருப்பதி எது காலத்தி, அந்த திருக்காலத்தியில் தங்கி இருக்கக்கூடிய நாளில் அங்கே சில நாட்கள் அவர் தங்கி இருக்கின்றார் சம்பந்த பெருமான். அதாவது காலத்தில அந்த மடத்துல எல்லாரும் அடியார்களோடு தங்கி இருக்கிறாங்க. சம்பந்த பெருமானும் அந்த காலத்தில சில நாட்கள் தங்கி இருக்கின்றார்.
ஒவ்வொரு அந்த காலத்தில் இருக்கின்ற வரைக்கும் அந்த பூஜை காலங்களில் தவறாமல் கோயிலுக்கு சென்று இறைவனை வணங்கிக் கொண்டு அடியார்கள் கூட்டத்தோடு இறைவனை வணங்கிக் கொண்டு மகிழ்ச்சியாக சமண பெருமான் இருக்கின்றார். அதான் காலங்கள் தோறும் காலங்கள் எல்லா பூஜை காலங்கள்லையும் கோயிலுக்குள்ள போய் அடியார்கள் கூட்டத்தோட சமண பெருமான் காலத்தியப்பரை வணங்கிக் கொண்டு சில நாட்கள் அங்கே தங்கி இருக்கின்றார். அங்கன்பட திசை மேலும் குடக்கின் மேலும் அருந்தமிழின் வழக்கங்கு நிகழாதாக திங்கள் புனை முடியார்தம் தானம் தோறும் சென்று தமிழ் இசை பாடும் செய்கை போல மங்கையுடன் மாணவர்கள் போற்றி செய்வ வீற்றிருந்தார் வட கையிலை வணங்கி பாடி செங்கமல மலர்வாதி திருக்கேதாரோ தொழுது திருப்பதிகை இசை திருந்த பாடி அங்கன் வடதிசை மேலும், அதாவது நமக்கு திருக்காலத்தி தான் எல்லையாக இருந்தது. அதுக்கப்புறம் தமிழ் மொழி வழக்கில் இல்லை. அதனால மற்ற பகுதிகளில் தமிழ் மொழி வழக்கில் இல்லைங்கிறதுனால திருக்காலத்திலே இருந்தே வடக்கு உள்ள திருத்தலங்களுக்கெல்லாம் பதியம் பாடியிருக்காங்க. என்ன நம்ம இப்போ டிவி பார்க்குற மாதிரி அவங்களுக்கு எல்லாம் ஞானக்கண்ணில் தெரியுது, பார்த்து எல்லாத்தையும் பாடியிருக்காங்க. அதனால திருக்காலத்தில் தங்கி இருக்கும் போதே வடக்க இருக்கக்கூடிய கேதாரம், கைலாயம், திருக்கோவரணம், ஸ்ரீசைலம், திரு இந்திரநீல பர்வதம், இது எல்லாத்தையும் சமணபெருமான் அந்த ஊருக்கு போகல. ஏன்னா தமிழ் மொழியை அங்கே பேச்சு வளர்ப்பது இல்லைங்கிறதுனால அந்த திருக்காலத்தில இருந்தே அவ்வளவு கோயிலுக்கும் பதிகங்கள் பாடுவாங்க. நான் தான் இந்த இதில் சொல்றாங்க. அங்கன் வடதிசை மேலும், அந்த திருக்காலத்திலிருந்து அதற்கு அப்புறம் வடதிசையிலும் குடக்கின் மேலும் மேற்கு திசையிலும், அதாவது அந்த வடமேற்கு, அதாவது இந்த குஜராத் எல்லாம் இருக்குல்ல அந்த பகுதி, அந்த அதான் குடக்கின் மேல் பகுதி. குடக்குன்னா மேற்குன்னு அர்த்தம். மேற்கு பகுதியிலும் அருந்தமிழின் வழக்கு நிகழாதாக, நம்முடைய அருமையான தமிழ் மொழியினுடைய பேச்சு வழக்கு அங்கே இல்லை, அங்கே நிகழவில்லை. அதனால திங்கள் புனை முடியாதும் தானும் தோறும், திங்கள் சந்திரனை தலையில் முடியில் அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமான், அந்த சிவபெருமான் வீட்டிருக்கக்கூடிய திருத்தலங்கள் தோறும், தானம் அப்படின்னா இடம்னு அர்த்தம், இங்க திருத்தலங்கள், அந்த திருத்தலங்கள் தோறும் சென்று தமிழ் இசை பாடும் செய்கை போல, அங்கெல்லாம் போய் தமிழால் இசை பாடக்கூடிய அந்த செய்கையை நினைத்து கொண்டு மங்கையுடன் வானவர்கள் போற்றி செய்தார். உமாதேவியோடு அந்த தேவர்கள் எல்லாம் போற்றி இசைக்கக்கூடிய இசைக்குமாறு அந்த வட கையிலையில் இறைவன் வீற்றிருக்கின்றார். அந்த வட கையிலையில் வீற்றிருக்கக்கூடிய இறைவனை திருக்காலத்தியில் இருந்தே வணங்கி பாடுகின்றார் சம்பந்த பெருமான். அந்த
அதாவது எல்லா திருத்தலங்களுக்கும் சென்று இசை பாடக்கூடிய அந்த செய்கையை போலவே அப்படின்னா என்ன அர்த்தம்? செய்கை போல அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்த்தது போல இருக்கிற இடத்திலேயே கைலாயத்தை பார்க்கிற, கைலாயத்தை பார்த்து பாடுற. அதைத்தான் அந்த செய்கை போலங்கிற இடத்துலதான் முக்கியமான இது. சென்று தமிழ் இசை பாடும் செய்கை போல, சென்று நேர்ல தரிசனம் பண்ணி தமிழ் இசை பாடக்கூடிய அந்த செய்கையை போல காலத்தில இருந்தவாறே வடக்க உள்ள திருத்தலங்களை எல்லாம் நேர்ல பார்த்து பயன்பாடுறாங்க. அதனாலதான் அங்க என்னெல்லாம் பூக்கள் முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கேதார பதியத்துல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வரி கெண்டை பாய சுனை நீல முட்டு அலரும் கேதாரமே இருக்கு. அந்த நீல பூக்கள்லாம் சுனையில மலர்ந்து இருக்கின்றது அப்படின்ட்டு அப்படியே ஒரு டிவியில பார்க்குற மாதிரியே பார்த்து பதியத்தை பாடியிருக்காங்க. ஞானத்தந்திரியே பார்த்து பதியத்தை அங்கே என்னெல்லாம் இருக்குங்கிறத பாடியிருக்காங்க. சமுத்திரம் அதுதான் சொல்றாங்க. சென்று தமிழ் இசை பாடும் செய்கை போல ஒவ்வொரு திருத்தலத்திற்கும் சென்று நேரில் சென்று கண்ணால் கண்டு பாடக்கூடிய செய்கையை போல வடக்கே உள்ள திருத்தலங்களை தம்முடைய ஞான கண்ணால் கண்டு இசை பாடினார் திருஞான சம்பந்த பெருமான். அப்படி அந்த தேவர்கள் போற்றி இசைக்கக்கூடிய அந்த உமாதேவியோடு வடக்கையில் வீட்டிருக்கக்கூடிய அந்த பெருமானை வணங்கி அவருக்கு அந்த கைலாயநாதருக்கு பதிகம் பாடுகின்றார். 2 பதிகம் பாடுகின்றார் சம்பந்த பெருமான். அதற்கு பிறகு செங்கமல மலர்வாதி, அந்த செம்மையான தாமரை பூ, இந்த செந்தாமரை, அந்த செந்தாமரை மலர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய வாவிகள், அந்த சுனைகள் இருக்கக்கூடிய திருக்கேதாரம். அந்த திருக்கேதாரம் என்கின்ற திருத்தலத்தையும் ஞான கண்ணால் தொழுது திருப்பதிகை இசை திருந்த பாடி, அந்த திருப்பதிகை இசையை அந்த இசையோடு பாடினார் சம்பந்த பெருமான் அப்படின்ட்டு. இதுல கைலாயத்துக்கு சம்பந்த பெருமானுடைய 2 பதிகங்கள் இருக்கின்றது. அதுல முதல் திருமுறையில தக்கேசி பண்ணுல 68வது பதிகம் கொடிகொள் உருவர் அப்படின்ட்டு ஒரு பதிகத்தை சம்பந்த பெருமான் பாடியிருந்தார். தக்கேசி பண்ணுல முதல் திருமுறையில 68வது பதிகம் கொடிகொள் உருவர் அப்படின்ட்டு அது ஆரம்பிக்கும். கொடிகொள் உருவர் திங்கள் மார்பில் கடிகொள் கொள்கை கலந்த நீக்க கடி சேர்கண்ட இனிய குரலால் இனியும் மடங்கள் தோற்றங்கும் முனைச்சாரல் கடிய விடைவேர் கொடி ஒன்று மூட்டையார் கையிலை மதையாரே கையிலை மலையாரே போராக்கடலில் உணம் சூழ் காடே புகழாசம் பல்கம் காராமேகம் கூட்டிகொள் சாரல் கையிலை மங்கையாரே தேரா உரைத்த செந்தொல் மாலை ஓம் அடியாரே வாராபிகள் வானோருலகில் மருவோ மனத்தாரே. இந்த பதியத்தை யாரெல்லாம் சொல்றாங்களோ அவர்கள் அடியார்கள். அவர்கள் நீ
தீகள் வராது, அவர்கள் விண்ணுலகத்தில் அவர்கள் வீற்றிருப்பார்கள் அப்படின்ட்டு இந்த பதிகத்தினுடைய பலனையும் சொல்றாங்க. அதே மாதிரி அந்த கைலாயத்துக்கு 3ஆம் திருமுறையில ஒரு பதிகம் பாடுறாங்க சம்பந்த பெருமான். சாதாரி பண்ண திருவிராகம் நம்ம பார்த்தோம்ல, அந்த திருவிராகத்துல அதுவும் 68வது பதிகமாக பேசுகின்றது. கைலாயத்துக்கு 2 பதிகம். ஒன்று நாம இப்ப பார்த்த முதல் திருமுறையில 68வது பதிகம் தற்கேசிப்பன். 2வது 3ஆம் திருமுறையில அதே 68வது பதிகம் வாழவரி அப்படின்னுட்டு இருக்கக்கூடிய சாதாரி பண்ணில் அமைந்த திருவிராக பதிகம். வாழவரி கோழ புலி கீழூரி தாடின் இசை நாடும் மகிழ்வர். இதுல பாத்தீங்கன்னா அந்த வாழவரி லானா வரலாம், லலாலிதி குரு இந்த இடத்துனால வரலாம், ஆனா அது வந்துகிட்டே இருக்கும். புரியுதா? ஒவ்வொரு வார்த்தையிலையும் அது வந்துகிட்டே இருக்கும். இதுதான் ஒரு இனிமையான ஒரு ஓசை நிலையம். வாழ வாழ கோழ கீழ தாடி நாடு ஆடு வேலை பூரா பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும் எழுத்து. வாழவரி கோழ புலி கேளூரி தாடி மீசை நாடும் மகிழ்வர் ஆளுமவர் வேடநகர் கோழையில கோழ களிராணி வரவில் தோழமர தாழமதர் ஓடியல மீறி மிலே தோடி வளர்போம் காலமுகில் மூடும் திங்கள் கீழ பிரி தாழ கையிலாய மலையே. அதில் கடைசி பாட்டு பார்த்தீங்கன்னா அந்தன்பரை வந்த பூங்கல் தந்த தீரை சந்தன மோதல் பூண்டி அங்கினோ கந்தன் மலர் பொன்றினோடு மந்தி பல சிந்து கையிலாய மலைமே என் கையடி வந்தனுக்கு சந்தமோடு செந்தமிழ் இசைந்த புகழே பந்த நூரை சிந்தை செய்ய வந்தவினை நைந்து பரலோகம் எழிலே. இந்த பதியத்தை பாடினா நம்முடைய வினைகள் நைந்து போய்விடும், பரலோகம் இறைவனுடைய உலகம் நமக்கு எளிதாக கிடைக்கும் அப்படின்ட்டு இந்த பதியத்தினுடைய பலனையும் சம்பந்த பெருமாள் கூறுகின்றார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா திருக்கேதாரம். அந்த திருக்கேதாரத்துக்கு 2ஆம் திருமுறையில செவ்வழிப்பண்ல ஒரு பதிகம் சம்பந்த பெருமான் பாடுகின்றார்கள். 114வது பதிகம் செவ்வழிப்பண்ல இருக்கும். தொண்டர்கள் கடியேனோ அடக்கி துரும்ப மலகிழை கட்டி வழி செய்யும் ஏழமோ வழ்கு பாட மகிழ் ஆன மான்
கெழ்கை பாய சூனை மொட்டு அதனு இதான் அந்த கேதாரத்துக்கு உள்ள ஒரு பதிகம். இரண்டாம் திருமுறையில செவ்வழி பண்ண 114வது பதிகமாக இருக்கின்றது. அங்க இருக்கக்கூடிய சுனைகள்ல இந்த நீல மொட்டுக்கள், இந்த நீல பூக்கள் எல்லாம் மலர்ந்து இருக்கின்றது என்று அப்படியே கண்ணில் அதுல கடைசி பாட்டு பார்த்தீங்கன்னா, வாய்ந்த சென்னல் விளை கடனே மல்கும் வயற்காடியான் எங்க நீர் கோட்டிமையோர் உரைகின்ற கேதாரத்தே ஆய்ந்து சொன்ன அருந்தமிழ்கள் பத்தும் இசை வல்கவர் வேந்தராகி உலகாண்டு வீடுகவி பெறுவரே. சுவாமி பேர் கேதார கௌரீஸ்வரர், கேதாரேஸ்வரர். அம்பாள் பேர் கேதார கௌரி. இவ்வாறு அந்த திருக்காலத்தில் இருந்தவாறே திருஞான சம்பந்த பெருமான் அந்த கைலாய மலையையும் கேதாரத்திற்கு உரிய பாடலையும் பாடுகின்றார். அவ்வாறு அந்த திருக்காலத்தி மலையில் சில நாட்கள் திருஞான சம்பந்த பெருமான் தங்கியிருக்கின்றார் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடருவோம். ஹர நம பார்வதி பதையே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.